இந்த நேரத்திலே இந்த தருணத்தில் கூட எத்தனையோ பெண்கள் தங்களுடைய கணவன் இருக்கின்றனா இல்லையா என்ற பரிதவிப்போடு, எத்தனையோ குழந்தைகளின் அங்கங்களை இழந்த பெண்கள் எவ்வளவோ பதைப்போடு, இழந்துவிட்ட உறவுகளை நினைத்து பதறி அடித்துக் கொண்டு இந்த தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மிக அவலமான ஒரு சூழலை இந்த உலகம் எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் அப்படி என்றால் ஒரு நிறை மாத கற்பிணி போன்றது இந்த உலகம். ஏனென்றால் பூத்திருக்கின்றது, காய்த்திருக்கின்றது, எல்லா உயிர்களுக்கும் பாராபட்சமின்றி உணவூட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த உலகத்திலே ஒரு கர்ப்பிணியினுடைய வயிற்றிலே ஒரு பெரிய பொருளால் எடுத்து தாறுமாறாக அடித்தால் எப்படி அது பார்ப்பதற்கு ஒரு நன்றாக இருக்காதோ அந்த செயல் இன்று உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கடலுக்குள்ள போனாலும் அங்க வெடிக்குது, வானத்துல போனாலும் வெடிக்குது, அங்கேயும் இல்ல போகும். தரையிலும் வெடிக்கும். ஏனென்றால் ஆதிக்கம். இந்த ஆதிக்கத்திலையும் இருப்பவர்கள் எப்படி எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் இதனை இங்கே சொல்கின்றேன் என்றால், அந்த நிலையிலே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்ற குற்றுணர்வு அல்ல, கொண்டாட வேண்டும். ஏன் அதை நான் சொல்கின்றேன் என்றால், இருப்பவர்கள் எப்படி என்ற கண்ணுக்கு தெரிகின்றார்கள் என்றால், ஒருவர் உயிர்ப்போடு இருப்பதற்கு ஒன்று கொண்டாட்டம் இருக்க வேண்டும் அல்லது போராட்டம் இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உயிர்ப்போடு இருக்க முடியும். வாழ்தல் என்பது அப்போதுதான் நிகழும். ஒன்று போராட்டம் இருக்க வேண்டும், எதிர்நீச்சல். ஏனென்றால் வாழ்தல் என்பதே வாழ்க்கைக்கான போராட்டம். அல்லது கொண்டாட்டம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் உயிர்ப்போடு இருக்கலாம். இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வீட்டு கதவு எரியும் வரைக்கும் எங்களுக்கு அந்த வழி தெரியாது. உலகத்திலே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இலங்கை வரைக்கும் வந்து விட்டோம். ஐரோப்பாவில் சிறப்பு கூட போட்டாச்சு. அதற்குள்ளதான் இருக்கிறோம். நாளைக்கு நாங்க சாக போறோம்னாலும் இன்னைக்கு கொண்டாடுவோம். ஏன்னு சொல்லி நாளைய பற்றி கவலைப்பட்டுக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளை தவற விட்டு விடுவீர்கள். ஆனா இப்ப கேள்வி என்னன்னு சொல்லிட்டோம்னா, இப்ப பல முறைகள் முன்வைக்கப்பட்டது. அந்த காலம் நல்லதா, இந்த காலம் நல்லதா, நாங்க வெளியில வந்து எல்லாம் கிடைச்சா பிறகு திருப்பி வீட்டுதான் போகணும். இப்ப இந்த எல்லாம் முடிச்சு வீட்டுதான் போகணும். ஒன்றே ஒன்று தங்கி வாழ வேண்டாம். ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கணும். என்னன்னு சொல்லிட்டு இந்த உணவை செய்தவர் ஒருவர், அறுவடை செஞ்சவர் ஒருவர், விற்பனை செஞ்சவர் ஒருவர், சமைச்சவர் ஒருவர், சாப்பிடுறது நாங்கள் தங்கித்தான் இருப்போம். அது ஒவ்வொரு தொடர்புல இருக்காம இருக்க முடியாது. எல்லாம் தடப்பட்டு போன அப்புறம்தான் இன்னைக்கு பெட்ரோலுக்கு லைன்ல நிக்கிற மாதிரி, கேஸுக்கு லைன்ல நிக்கிற மாதிரி, நாளைக்கு மாவுக்கு லைன், பெரிய சீனிக்கு லைன், எல்லாத்துக்குமே லைன். ஏன்னா எல்லாரும் ஒரே வீட்டில் எல்லாத்தையும் உற்பத்தி செய்ய முடியாது. தங்கித்தான் இருப்போம். முடிந்த அளவு தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொல்லி பெண்கள் வலியுறுத்தப்படுறோட அதுக்கு முக்கியம் பெண்களுக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால், எப்பொழுது நீங்கள் இன்னொருத்தர் தங்கி வாழ்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய அடக்குமுறைகளில் இருந்து நீங்கள் சுயமான ஒரு வெளிவருதலை உங்களால் கொண்டு வர முடியாது இருக்கு. ஏனென்றால் எங்களுடைய அம்மாவுடைய காலத்திலேயே பெண்களை பார்த்திருக்கிறேன். நாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், கணவன்கிட்ட அடியும் உதையும் வாங்கி கொண்டிருப்பார். தள்ள முடிய பிடித்து தலைவன் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு கொடுமை செய்வார். அடியும் பண்ணி போட்டு அடுத்த நிமிஷம் அவர் துடைச்சு கொண்டு எப்படி சிரித்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவு சகிப்புத்தன்மை. ஒரு பிள்ளையில தகப்பன் சரியான பாசமா இருக்கிறார். தாயை விட பிள்ளையில அவருக்கு அவ்வளவு பாசமா அப்படி இருப்பார்கள், பாசமா இருப்பார்கள். ஆனால் அதை பெற்ற தாய்க்கும் அந்த அதை விட அதிகம் பாசம் இருக்கிறது அவர்களுக்கு கண்டது தெரியாது. அதனால் ஒரு திரைப்படத்திலே காட்டினார்கள். பூரான் கடித்து விட்டது என்று சொன்னார்கள். திரள் கடித்து விட்டதுன்னு சொன்னோட பிள்ளைக்கு திரள் கடிச்சிருந்தா அடுத்த நிமிஷமே தாய்க்காரன் கடிச்சது திரள். பிள்ளை திரள் கடிச்சிட்டு சொன்னது காயத்தை கூட பார்க்க இல்லை. அடிச்சா பிறகுதான் பிள்ளை சொல்லுது திரள் கடிச்சது அம்மாக்கு. அப்ப இந்த நிலைமை மாற வேண்டும். இந்த அவசரம் பெண் தானே. இப்ப வீட்டுக்கு கைக்கு கிடைக்கும் வரைக்கும் அவளுடைய அருமை தெரியாது. கைக்கு வந்துட்டு அது என்னதான். அந்த நிலைமை மாற வேண்டும். ஒவ்வொரு பெண்கள் என்பவர்கள் இப்ப ஆண் பெண் சமம் என்று சொல்லி சொன்னாலும் சில இயற்கையினுடைய அந்த படைப்பு மாறாது. பெண்ணுடைய ஹார்மோன் வேற லெவலாக இருக்கும், ஆணுடைய ஹார்மோன் ரெண்டுமே ரெண்டு பேருக்கும் இருக்கின்றாலும் அதனுடைய செயற்பாடு வேறு. நிலவோடு பெண் ஓமிக்கப்படுவாள். என்று சொல்லி சொன்னால் பெண் உணர்வுகளால் தூண்டப்படுபவள். பெண்ணின் உணர்வு உடல் பூராவும் இருக்கும். எங்கு தொட்டாலும் அவளுடைய உணர்வுகளை தூண்ட முடியும்.
ஆனால் ஆண் அறிவினால் தூண்டப்படுவார். பெண்ணுக்கு அறிவிக்கு என்று பொருள் கொள்ளாதீங்க, குறுக்கு மறுக்க வரக்கூடாது. என்னடா பெண்ணுக்கு உணர்வு நிலை கூட என்று சொல்லி சொன்னா, பெண் ஒரு கொடி மாதிரி, ஆண் ஒரு மரம் மாதிரி வைங்க. கொடியிலையும் பெருமையான கொடி இருக்கு. இடும்பெண் கொடியும் திரண்டால் மிடுக்கு. ஒரு மரத்தையே ஒரு கொடி அப்படியே சுத்தி அந்த மரத்தையே உறிஞ்சி அழித்து விடக்கூடிய கொடிகளும் இருக்கின்றது. ஆனால் அது சாய்ந்து கொள்வதற்கு ஒரு கொம்பு தேவை அல்லவா? அது போன்று பெண்ணுக்கு பலவிதமான உணர்வு பிளம்புகளால் தூண்டப்படும் போது அவள் சிலவற்றை எதிர்பார்ப்பாள். ஒரு சமைத்தால் நல்லா இருக்கு அல்லது சேர்ந்து சாப்பிடுவதற்கு எதிர்பார்ப்பாள். ஒரு உணர்வியல் ரீதியாக ஒருவரை சார்ந்து இருக்கும் போது அவர்களால் ஒரு வஞ்சனைக்கு உள்ளாக்கப்படும் போது பலவிதமாக வெடித்து விடுவார், பல விதத்தில் இறந்து விடுவார். இன்று நாங்கள் சொல்கிறோம், இயேசுநாதர் சிலுவை சுமந்தார், எங்களுக்காக பாடுபட்டார், துன்பப்பட்டார், உண்மைதான். ஆனா அந்த காட்சியை பார்த்து அந்த இயேசுவை பெற்ற தாய் எத்தனை முறை சுமந்திருப்பார், எத்தனை முறை இறந்து பிழைத்திருப்பார். அது பேசப்படுவதில்லை, எழுதப்படுவதில்லை. அரிதே என்று சொல்லி சொன்னால் அங்கே பின்னணியிலே இருந்து யார் அதற்கு வித்திடுகிறார்களோ, யார் அதை உருவாக்கினார்களோ அவர்களை காலம் கண்டுகொள்ளாமல் போய்விடுகிறது. இன்று பெண்ணாதிக்க சமூகம் வந்தாலும் அது ஒரு தாயினால் தான் தடவி, கால் நீவி, கை நீவி, தலை தடவி வளர்க்கப்பட்டது. ஒரு குழந்தை பிறந்தவுடனே தாய் முதலாவதாக எல்லாத்தையும் அவ்வளவு வேதனையை மறந்து அதை தடவி பார்ப்பாள். என்றால் கண் பார்வை சரியா இருக்கா, கால் சரியா இருக்கா, சொத்தியா முடமா, அதெல்லாம் பார்த்தா பிறகுதான் அவளுடைய வலி தீரும். அப்படி வந்தவள் தான் பெண். அப்படிப்பட்ட பெண்ணைத்தான் இந்த சமுதாயம் கை நீட்டுகிறது, அடக்குமுறை செய்கிறது. ஆனால் சந்தேகம் என்ற ஒரு பெயர் வழியில் திரைப்படம் மிக அருமையாக நடித்திருந்தார் சிவவினோகன் அவர்கள், பாராட்டுக்கள். ஆனால் இங்கே ஆண்கள் சிலர் இருக்கின்றீர்கள். உங்கள் வீட்டில் ஒரு நாளாவது உங்கள் வீட்டு இல்லத்தரசிமார் உங்களை சந்தேகப்பட்ட ஒரு கேள்வி கேட்டது இல்லையா? பெண்கள் அதிகம் சந்தேகப்படுவார்கள் ஆண்களை விட. நான் ஒரு கார்ட்டூன் பார்த்தவர்களுக்கு ஒரு ஆள் சொல்றேன், ஐ எம் கோயிங் டு வார். அவர் போராட்டத்துக்கு போறாரு, ஒரு போர் வீரர். அந்த பெண் என்ன சொல்றாரு, டோன்ட் டாக் எனி கேர்ள் தேர். அங்க நீ ஒரு பொம்பளை பேசிடாத. ஏன்னு சொல்லி சொன்னா எல்லாமா அவள் அதை நினைக்க வலிக்கிறாள். உணர்வால் தூண்டப்பட ஒரு பெண் எல்லாமாவே தனக்கான உறவை நினைக்க வலிக்கிறாள், தாயாக, தந்தையாக, தோழனாக, பிள்ளையாக. ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஆண் மகன் எப்படி என்று சொல்லி சொன்னால் அவன் அடுத்த குழந்தை, துணைவனாக இருந்தாலும் அடுத்த குழந்தை. அதற்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஏனென்றால் ஒரு பெண் தனக்கு துன்பம் என்று சொல்லி சொன்னால் ஆணுடைய தோளில் தான் சாய்வான். ஆனால் ஆண் தனக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் தேவை என்று சொல்லி சொன்னால் உங்கள் தாய் மடி அல்லது மனைவியினுடைய மடியில் தான் சாய்வான். ஏனென்றால் தாய் பெண் மனைவியாக இருந்தாலும் அது தாய், மகளாக இருந்தாலும் அது தாய். அதுபோன்று பெண்ணே நான் அந்த உணர்வினால் தூண்டப்படுகிறாள் என்று சொன்னேன் என்றால், நிலவோடு ஒப்பிடப்படுகிறாள் என்று சொன்னால், நிலவும் பௌர்ணமியாக இருக்கும்போது பிரகாசமாக இருக்கின்றது. அதை சூரியனுக்கும் பூமிக்கு நடுவிலே அமாவாசையாக வரும்போது தகிக்கின்றது. மாதவிடாய் காலத்திலே அவளும் வெப்பத்தால் தகிக்கின்றாள், உணர்வு கொந்தளிப்பால் தகிக்கின்றாள். இங்கே சொல்வார்கள், சரிசமம் கேட்கின்றீர்கள், ஒரே சம்பளம் தானே எல்லாருக்கும் கொடுக்கிறோம் என்று சொல்லி சுமையை தூக்கி கொண்டு வந்து வைப்பதற்காக ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்களை விட்டு செய்யுங்கள், ஒரே சம்பளம் தானே எல்லாருக்கும் என்று சொன்னேன். இவ்வளவு முட்டாள்தனமான வார்த்தையை. ஏனென்றால் உடலால் பல பலவீனங்களை அவள் தாங்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் உங்கள் வீட்டு பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். உதாரணமாக இங்கு கலைஞர் இயக்கா சபேசன் அவர்களை சொல்கின்றேன். ஏனென்றால் அவருக்கு இங்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இன்று நல்ல மேடை பேச்சாளர், நல்ல திறமையாளர், நல்ல ஒரு மந்திரி. அவருக்கு முன்பு அவர் ஒரு டான்ஸ் டீச்சர் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இன்று பல திறமைகளுக்கான ஒரு பெண்ணாக இருக்கின்றார். எல்லாருக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவர்களுக்கு அது தெரியுமா என்றே நீங்கள் வியப்பீர்கள். நிறைய விடயங்கள் தெரிந்தவர்கள் வீட்டிலே அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்களும் பெண்களை நீங்கள் வளர்த்த பிள்ளைகள் தான். அவர்கள் வெளிப்படுவது உங்களுடைய வளர்ப்பு தான். என்னொரு வருகின்ற ஆணுக்கு, உங்களுடைய கணவனுக்கு ஒரு நீதி, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நீதி இல்லை. உங்கள் பிள்ளைகளையும் அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த நிலையை அடைவார்கள். இன்னொன்று, எனக்கு முன்பு பேசியவர் போன்று ஒரு பெண் தான் சாதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே தனக்குரிய விடுதலை அடைய வேண்டும் என்றால், ஒன்று அவளுக்கு கல்வி இருக்க வேண்டும்,
மற்றது உடல் நலம் இருக்க வேண்டும், உளநலம் இருக்க வேண்டும், சமூகத்தோடு இனிய ஒரு நல்ல தொடர்பாடல் இருக்க வேண்டும். இவ்வளவும் முக்கியமாக வேண்டும். அவை இருந்தால்தான் அந்த பெண் அதை சாதிக்க முடியும், அந்த நிலையை அடைய முடியும். பெண்கள் விடுதலை பற்றி நிறைய பேசலாம், ஏற்கனவே நீண்ட நேரமாகிவிட்டது. இன்னும் இந்த மேடைக்கு பேசக்கூடிய தகுதியுடைய நிறைய பேச்சாளர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த பெண்கள் நாளில் எல்லா பெண்களுக்கும் நல்ல ஒரு விடுதலை என்ற ஒரு சரியான சிந்தனையுடைய விடுதலையை அவர்கள் தேடி செல்ல வேண்டும். அவர்களுடைய குழந்தைகளையும் அவர்கள் வருகின்ற ஆண் குழந்தைகளையும் இந்த சமுதாயத்திற்கான நல்ல வித்துகளாக அவர்கள் அமைக்க வேண்டும் என்று இந்த மேடைக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.